திருஞான சம்பந்தர் வரலாறு. தமிழ் சைவ பக்தி இலக்கியத்தில் ஒளிவிடும் ஒரு தெய்வீகச் சிறுவன். அவர்தான் திருஞான சம்பந்தர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டின் சீர்காழி என்னும் திருத்தலத்தில் பிறந்தார் சம்பந்தர். அவரின் தந்தை சிவபாத ஹருதயர், தாய் பகவதியார். ஒருநாள் சிறுவனாக இருந்த சம்பந்தரை அவரது தந்தை கோயிலுக்கு அழைத்துச் சென்றார். தந்தை குளிக்கச் சென்றபோது கரையில் இருந்த சிறுவன் தாயை தேடி அழுதான். அப்போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருக்காட்சி தந்ததாக கூறப்படுகிறது. பார்வதி தேவி தெய்வீக ஞானப்பாலை சிறுவனுக்கு ஊட்டினார். தந்தை திரும்பி வந்து, யார் உனக்கு பால் கொடுத்தது என்று கேட்டபோது அந்த சிறுவன் தனது சிறிய விரலால் வானத்தை நோக்கி காட்டி தன் முதல் தேவார பாடலை பாடினான். தோடுடைய செவியன். அந்த தருணமே உலகம் ஒரு மகான் பிறந்ததை உணர்ந்தது. அவ்வாறு சம்பந்தர் திருஞான சம்பந்தர் ஆனார். இறைவனின் ஞானத்தை பெற்றவர். சிறுவயதிலேயே பல திருத்தலங்களுக்கு சென்று தேவார பாடல்கள் பாடி சைவ சமயத்தை பரப்பினார். அவரின் பாடல்கள் பின்னர் தொகுக்கப்பட்டு தேவாரம் எனும் திருத்தொண்டில் இடம்பெற்றன. அவர் பாடிய ஒவ்வொரு பாடலும் பக்தியின் தீபமாக இருந்தது. அவரது குரல் பக்தியின் ஒலி. அவரது வாழ்வு இறைவனின் அருள் சாட்சி. 16 வயதில் திருமண நாளிலேயே திருநல்லூரில் இறைவனின் அருளால் தன் மனைவியுடன் சிவலோக பதவி பெற்றார் என நம்பப்படுகிறது. சிறு வயதிலேயே தெய்வீக ஞானத்தை உலகிற்கு அளித்த திருஞான சம்பந்தர் இன்று வரை தமிழ் சைவத்தின் ஒளிக்குயில் ஆகஸ்ட் விளங்குகிறார். அவரது தேவார பாடல்கள் இன்னும் கோயில்களில் ஒலிக்கின்றன. அவரது பக்தி இன்னும் இதயங்களில் வாழ்கிறது. இதுதான் திருஞான சம்பந்தர் வரலாறு.